ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு தக்காளி சாதம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆயில் விட்டுக்கிறேன். தேவையான ஆயில் நம்ம விட்டுக்கலாம். அது நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு இலை, பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம லைட்டாக நம்ம சூடான எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரும். அப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் போடுறேன், கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சாதத்துக்கு மெயினாக தக்காளி தான் தேவை. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சாதத்துக்கு நல்லா வதங்கணும். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வரணும். அப்போது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாத்தூள். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கி வந்திருக்கு. இது காஷ்மீரி மிளகாத்தூள். அதுக்கு தக்காளி சாதத்துக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியும் நம்ம அதிலேயே ஆட் பண்ணிட வேண்டியதான். வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான ரைஸை நம்ம அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் இன்றைக்கி 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ எல்லா ரைஸையும் அதில் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் அதில். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விடுறதா இருந்தாலும் விடலாம். இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுத்தால் ரைஸ் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குக்கர் வச்சு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் சேனல். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.